ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். 1888 லண்டனில் உள்ள ஒயிட் செப்பல் ஸ்ட்ரீட்டில் ஒரு பேரை கேட்டாலே மக்கள் பயப்படுறாங்க. போலீஸுக்கு அந்த பேர் சவாலாக இருக்குது. அந்த பேர் ஜாக் த ரிப்பர். யார் இந்த ஜாக் த ரிப்பர்? அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்த பல மிஸ்ட்ரியான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு த மிஸ்ட்ரி ஜேர்னலிசம். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒயிட் செப்பல் ஸ்ட்ரீட் எப்படி இருந்துச்சுன்னா, மக்கள் தொகை அதிகமானனால வேலை இல்லாமல் வறுமையினால் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே க்ரைம் ரேட் அதிகமாக இருந்துச்சு. அதாவது திருடுறது, கொள்ளடிக்கிறதுன்னும் அங்கே விபச்சார விடுதிகள் அதிகமாகவும் இருந்துச்சு. 31 ஆகஸ்ட் 1888 சார்லஸ் கிராஸ் அப்படிங்கிற ஒரு பஸ் ரோலில் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ தூரத்தில் என்னமோ கிடக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. சரி, என்னென்ன கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாருன்னா ஒரே ஷாக். ஏன்னா அது ஒரு பெண்ணோட சடலம். உடனே சரின்னு போலீஸுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாரு. போலீஸும் வந்து பார்க்காங்க. போலீஸுக்கும் ஒரே ஷாக். ஏன்னா அந்த உடல் மோசமான நிலையில் சிதைக்கப்பட்டிருந்தது. விசாரணை போது தான் தெரிஞ்சது அது மேரி ஆன் நிக்கோலஸ் அப்படின்னும் அவங்க ஒரு ப்ராஸ்டியூட் அப்படிங்கிறதும். நிக்கோலஸோட கழுத்து 2 பக்கமும் வெட்டப்பட்டிருந்துச்சு. அவங்களோட வயிற்று பகுதியை கிழித்து குடலை வெளியெடுத்து நிக்கோலஸோட தோலில் வச்சுட்டு போயிருந்தாங்க கில்லர். வெட்டப்பட்டிருந்த விதத்தை வச்சு பார்க்குறப்ப போலீஸ் கில்லர் ஒரு டாக்டராக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. கரெக்டாக இது நடந்து ஒரு வாரம் கழிச்சு, அதாவது 8 செப்டம்பர் 1888 காலையில் 6 மணிக்கு போலீஸ்க்கு ஒரு கால் வருது. அதில் அன்பரி தெருவில் ஒரு பெண்ணோட உடல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போலீஸு போய் விசாரித்தப்போ தான் தெரியுது அது அனி சாப்மேன். இவங்களும் ஒரு ப்ராஸ்டியூட். நிக்கோலஸ் கொல்லப்பட்ட மாதிரியே சேம் பேட்டனில் கழுத்து 2 பட்டமும் வெட்டப்பட்டு வயிறு கிழிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இதையும் அந்த கில்லர் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க. போலீஸ் எலிசபெத் லேங் அப்படிங்கிறவங்ககிட்ட விசாரிக்கிறப்ப தான் சாப்மேன் கருப்பு கலர் தொப்பி அணிஞ்சு கருப்பு கோட்டு போட்டிருந்த ஒருத்தனோட நின்று பேசிகிட்டு இருந்ததை பார்த்ததா சொல்கிறாங்க. யார் அந்த நபர் அப்படிங்கிறதையும் போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யார் அந்த நபருங்கிறத கண்டுபிடிக்க முடியல. 27 செப்டம்பர் 1888 போலீஸுக்கு டியர் பாஸ் அப்படின்னு ஒரு லெட்ரு வருது. அந்த லெட்டரில் போலீஸ் இந்த கேஸை சரியாக தான் விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு. மறுபடியும் இந்த வேலையை செய்ய போகிறேன். இனிமேல் அடிக்கடி என்னை பற்றி கேள்விப்படுவீங்க. நான் டாக்டர் நினைக்கிறீங்களாமே, ஹா உங்கள் உண்மையான ஜாக் த ரிப்பர் சொல்லி இந்த லெட்ரு முடியுது. அவ்வளோ நாளாக யார் இந்த கில்லர் அப்படின்னு தேடிட்டு இருந்த போலீஸ் யார் இந்த ஜாக் த ரிப்பர் அப்படின்னு தேட ஆரம்பித்தாங்க. லெட்ரு வந்த 3வது நாள், அதாவது செப்டம்பர் 30, 1888 பெர்னர் தெருவில் ஒரு பெண்ணோட உடல் கண்டுபிடிக்கப்படுது. அது எலிசபெத் ஸ்ட்ரீட் அப்படின்னும் அவங்களும் ஒரு ப்ராஸ்டியூட் அப்படின்னு போலீஸ் விசாரணையில் தெரிய வருது. ஆனால் போலீஸுக்கு ஒரே குழப்பம். எலிசபெத்தோட கழுத்து பகுதியுமே வெட்டப்பட்டு இருந்துச்சு. அவங்களோட வயிற்று பகுதி கிழிக்கப்படவே இல்லை. அதனால் இது ஜாக் த ரிப்பர் பண்ணலையோ அப்படிங்கிற சந்தேகமும் போலீஸுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் வயிற்று பகுதியை கிழிக்கிறதுக்குள்ளேயும் யாராச்சும் வந்திருக்கலாம், அதனால் கில்லர் போயிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ தான் இந்த கேஸில் யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்னென்னா, எலிசபெத் உடல் கண்டுபிடிச்ச 3/4 மணி நேரத்துக்கு பிறகு மீட்டர் சதவீதத்தில் ஒரு பெண்ணோட உடல் கண்டுபிடிக்கப்படுது. அவங்களோட பேர் கேத்ரின் எத்தோஸ் அப்படின்னும் அவங்களும் ஒரு ப்ராஸ்டியூட் அப்படிங்கிறத போலீஸ் விசாரணையில் சொல்கிறாங்க. கேத்ரினோட கழுத்து வெட்டப்பட்டு வயிறு கிழிக்கப்பட்டிருந்துச்சு. அவங்க உடல் உறுப்பு எல்லாத்தையுமே எடுத்து பக்கத்துலேயே வச்சுட்டு போயிருந்தாங்க கில்லர். ஆனால் அங்கே எவ்வளவோ தேடியும் கேத்ரினோட கிட்னி மட்டும் மிஸ்ஸிங். ஜாக் த ரிப்பர் அதை எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. 15 அக்டோபர் 1888 விஜிலன்ஸ் கமிட்டியின் தலைவர் அந்த லஸ்க்கு நகரத்திலிருந்து கடிதம்னு ஒரு லெட்டரும் அதோட ஒரு பெட்டியும் வருது. அந்த லெட்டரில், மிஸ்டர் லஸ்க், நான் ஒரு பெண்ணிடமிருந்து எடுத்த கிட்னியில் பாதியை உங்களுக்கு அனுப்பி வச்சுருக்கேன். அதில் மிச்சத்தை நான் வறுத்து சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். என் கத்தியும் உங்களுக்கு அனுப்புகிறேன். மிஸ்டர் லஸ்க், முடிந்தால் என்னை பிடிக்கவும். அந்த பெட்டியில் இந்த கிட்னியை செக் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு அது கேத்ரின் எத்தோஸோட கிட்னி அப்படிங்கிறதையும் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இது வரைக்குமே நடந்த 4 கொலைகளையும் உள்ள 2 ஒத்துமை. ஒன்று கொல்லப்பட்ட 4 பேருமே ப்ராஸ்டியூட், இன்னொன்று 4 பேருமே கொல்லப்பட்டது ஒரே பேட்டர்னில். டோசட் தெருவில் உள்ள வீட்டில் வாடகைக்கு இருக்கிற பெண்கிட்ட வாடகை வாங்குறதுக்காக அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் போகிறாரு. அவர் எவ்வளோ நேரம் கதவை தட்டியும் எந்த பதிலும் இல்லாதனால ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. அப்போ அந்த பெண் பெட்ரூமில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த பெண்ணோட பெயர் மேரி ஜான் கிளி அப்படின்னும் அவங்களும் ஒரு ப்ராஸ்டியூட் அப்படிங்கிறதையும் போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே எவ்வளவு தேடியும் கிளியோட இதயத்தை காணும்.
ஸோ கில்லர் இதயத்தை எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. போலீஸ் 3000க்கும் மேற்பட்டவங்கள சந்தேக நபராக விசாரிக்கிறாங்க. ஆனால் இவங்க தான் ஜாக் த ரிப்பர் அப்படின்னு சொல்கிறதுக்கு போலீஸ்கிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஜாக் த ரிப்பர் இந்த 5 பெண்களையும் ஏன் கொலை பண்ணா அப்படிங்கிறது இன்ன வரையுமே மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. இந்த ஜாக் த ரிப்பர் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராசிஸ் வெண்டர் அதிகமாக இருந்தனால அதை நிறுத்துறதுக்காக ஜாக் த ரிப்பர் இந்த 5 பெண்களையும் கொலை பண்ணா அப்படின்னு ஒரு தியரி சொல்லப்படுது. இந்த மாதிரியான மிஸ்ட்ரியான வீடியோஸ் பார்க்க நம்மளுடைய மிஸ்ட்ரி ஜேர்னலிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னொரு மிஸ்ட்ரியான வீடியோஸில் பார்ப்போம். பாய்.